சிவகாமியுமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. சிவகாமியுமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராசன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி. அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 முத்துமாரி. Thank you. நீங்க இதுவரை பாடின சாமி பாடலையே எந்தெந்த சாமி பாடலெல்லாம் உண்மையா ரொம்ப ஒரு ஷரத்தை எடுத்து பாடினீங்கன்னு சொல்லலாம்? ஷோல 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினேன். இன்னொரு பாட்டு வந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோ நம்ம போனால் அந்த பாட்டுக்கு பாடணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த பாடும்போதே வந்து அதில் வந்து 7 ராகம் வரும் அந்த பாட்டில். அது பாடும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் நான் அந்த ஷோவில் பாடும்போதே நான் பாடலை, நான் வேற ஏதோ ஒரு வேர்ல்டில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் பாட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அந்த பாட்டு கூட்டிகிட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கு அகைன் ஜட்ஜஸ்லாம் ரொம்ப அதுக்கு பாராட்டி பயங்கரமான அந்த அந்த செட்டே வந்து அன்றைக்கி வந்து பாடி முடிச்சப்பறம் வந்து செம்ம இம்பேக்ட். ஸோ அது வந்து எனக்கு நான் கிடைச்ச சந்தோஷம் எல்லாரும் மக்களுக்கு கிடைச்சிது அந்த பாட்டு மூலமாக. பாடி முடிச்சப்பறம் நான் பார்க்குறேன் ரைட்டில் பார்த்தா பவித்ரா அழுதுட்டுருக்கா. அப்புறம் வந்து ஒரு ஸ்ரவன்லாம் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கான். அப்புறம் வந்து கீழே வந்து 4-5 பேர் வந்து ரொம்ப வந்து அது ஆக்சுவலாக வந்து ஒரு பார்த்தேனே வந்து ஒரு இமோஷனல் சாங். இது வந்து ஒரு இமோஷனல் சாங் இல்லை, இது வந்து ஒரு கிளாசிக்கல் சாங்கு. ஆனால் ரொம்ப பரவசமாக இருக்கும். ஆனால் கேட்டு முடிச்சு அதுதான் மியூசிக்கோட பவர். ஒரு ஹாப்பியான சாங் கூட நம்மளை அழ வைக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கீழே வந்து நிறைய பேர் இமோஷனல் ஆகிட்டு வந்து எனக்கு வந்து கை கொடுத்தாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது நான் எதிர்பார்க்கல. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்றுப்படை தனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா. ஆக்சுவலா வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இல்ல வந்து சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரிலாம் பாடுவாரா? சாமி கும்பிடும் போது ரொம்ப வற்புறுத்தி உட்காந்து பாட வைக்கணும். அவனை காலையில ஏதாவது ஒரு பண்டிகைனா எழுந்து போய் குளிக்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்கு. பட் ஆனா வற்புறுத்தி உட்காந்து பாட வச்சா அப்புறமா பாடுவான். ஆசையெல்லாம் இருக்குங்க, ஆனா சோம்பேறி. இல்ல அது ஆக்சுவலா எப்படின்னா வந்து ரொம்ப பக்தி பரவசமான ஆள் கிடையாது. பட் ஆனா வந்து அந்த சிங்கிங் மேல எனக்கு பக்தி ஜாஸ்தி ரொம்ப. அண்ட் பக்தி வந்து பாடும்போது நம்மளுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து இறைவன் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இவர் தான் ரொம்ப பிடிக்கும், இவருக்கு இந்த பூஜை பண்ணுவேன் அந்த மாதிரி கிடையாது. பட் எனக்கு பக்தி அந்த சிங்கிங் மேல இருக்கிற பக்தி வந்து இந்த கடவுள்கிட்டயும் போகும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எனக்கு. எந்த வயசுல இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க ப்ராப்பரா? ஸோ நான் வந்து 6 வயசுல வயலின் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். வயலின் வந்து அப்புறம் வந்து 7 வயலின் தான் எனக்கு ஸ்டார்டிங் என்ட்ரி இன்டு மியூசிக். அப்புறம் 7 வயசுலேருந்து ப்ராப்பராக வோக்கல் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வயலின் மாஸ்டர் சொன்னார் இவர் வோக்கல் நல்லா பாடுவார் அப்படின்னு வந்து 7 வயசுலேருந்து வோக்கல் கண்டுபிடிச்சா. பட் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், நான் 4-5 வயசுலேயே வந்து இந்த பாடும்போது இது வந்து பாட்டை வந்து அப்படியே திரும்பி பாடுவேன். பாலிவுட் சாங்ஸ்லாம் அப்போ நாங்கள் டெல்லியில் இருந்தோம். ஸோ அப்படியே பாட்டெலாம் திரும்பி அப்படியே பாடும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்ன மியூசிக்கில் போடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி விளாட்லாங்களா? யா ஷுவராக பண்ணலாம். அது சில இமோஷன்ஸ் சொல்றேன், அதாவது அந்த இமோஷன்ஸ் அவங்களோடது. ஓகேங்களா? அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் இமோஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்காக என்ன பாடி சமாதானப்படுத்துவீங்க? கொஞ்சம் அவங்க சேடா இருக்காங்க, ஒரு அழுகுற மாதிரி ஒரு மூட்ல இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் யோசிக்கிறேன், எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு. திறக்காத காட்டுக்குள்ளே பாருங்க, ஒரு பொன்னாடி சோகமா இருந்தா திறக்காத காட்டுக்குள்ளே தான் பாடுவான். ஹாப்பி சாங் பண்ணா கொஞ்சம் அந்த மாதிரி வைப்ரேட் வைப் கொஞ்சம் கொடுக்க.
உங்களை சமாதானப்படுத்துறது அவர் மோட்டிவ். ஆமா இப்பதான் கடுப்பாகும். நெக்ஸ்ட் அந்த மூடு யோசிச்சு வச்சுக்கோங்க, கடுப்பா இருக்கும்போது என்ன பண்ணோன்னு. ஆமா. சோ இல்ல இன்னொரு பாட்டு மேபி அவ சோகமா இருக்கும்போது மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவா நீ மாறிடு மயில் தோகை போலே விரலுன்னை வருடும் மனப்பாடமாயுரையாடல் நிகழும் விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. ஓகே, பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சாங் அவங்களுக்காக. ஓ ரொமான்டிக். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் பிடிக்கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பழிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஆப்வியஸ்லி. இவ்வளோ பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. எப்படி டக்கு டக்குன்னு யோசிச்சு பாடுறானா, ஏதோ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கானோன்னு நினைக்கிறேன். பாருங்க சந்தேகப்படுறாங்க. ஆப்வியஸ்லி ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி லக்கி. ஓகே, அஸ் அ ஃபேமிலியா நீங்க வைஃப் உங்க பாப்பா 3 பேரும் ஒரு பிக்சரா பார்க்கும்போது எந்த சாங் உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த போட்டோ பார்க்கும்போது? ஆக்சுவலா இது எனக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னா வந்து நாங்க 2 பேரும் இவளை வந்து விடாம இந்த பாட்டு பாடி தூங்க வைப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ் பார்க்கும்போது. கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண்வளராய் மண்ணுலகின் என் வாழ்வில் வலம் பெற வந்துதித்தாய் கண்ணே என் கண்மணியே. இவர் மேல இருக்க மொத்த லவ்யும் நீங்க ஒரு சாங்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா எந்த சாங்? பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு ஒரு சாங் எனக்கு ரொம்ப அழகாலாம் பாட தெரியாது. ஏன் களி தொகை மொழியில் பாடுகிறாய், ஏன் களி தொகை மொழியில் பாடுகிறாய், ஏன் குறுந்தொகை மொழியை தேடுகிறாய், என் பாமர மொழியில் பாடாயோ, கண்கள் பார்த்தேன் கவியானேன், இன்னும் பார்த்தால் எங்கே போவேன், உன்னாலே கம்பன் தாண்டுவேன், உன் இதழ் மேலே எழுதுவேன். இது வந்து நான் வந்து பொண்ணு பார்க்க வரும்போது பாடினா. அப்படிங்களா? ஆமா ஆமா. இனிமே இந்த பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி அப்புறம் தான் செலக்ட் பண்ணீங்களா? இது வந்து இல்ல பொண்ணு பார்க்கணும், சாரி அப்படி சொல்லக்கூடாது. பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபார்ம் மாத்திப்பாங்கல்ல, அந்த டைம்ல வந்து பாடினா. ஓகே, நீங்க பாட சொல்லி கேட்டீங்க? இல்ல எனக்கு அப்படி ஒரு அந்த டைம் நான் இல்ல, பட் நம்ம பையனா தான் சொல்றேன். சோ எங்க அத்தை வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, பொண்ணு பாடவே இல்லையா அப்படி இன்ன வரைக்கும் சொல்லிட்டா. உங்க அத்தை வந்து என்ன வந்து எப்படியோ பாட வச்சுட்டாங்க அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படியாவது பாடிடுறேன் அப்படின்னு இருந்ததா? ஆக்சுவலா நான் அது வரைக்கும் அவ ஃபுல் பாட்டு பாடி கேட்டதே இல்லை. அவ பாடுவான்னு தெரியும், ஆனா அன்னைக்கு தான் கேட்டேன். ஸோ அன்னைக்கு தான் தெரிஞ்சது, நம்ம கட்டிக்கிற பொருளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
நம்ம வந்து இன்னொரு குட்டி செக்மெண்ட், நம்ம பக்தி சூப்பர் சிங்கரோட ரிலேட் ஆகுற ஒரு செக்மெண்ட். நான் வந்துட்டு ஒரு சாமி பேரா சொல்லுவேன், அந்த சாமிக்கான ஒரு சாங்கா நீங்க பாருங்க. ஷூர். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? மாதா. மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன், மாதா மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன். ரொம்ப லவுடரா கேட்ட உங்க வாய்ஸ் திடீர்னு ஒரு சைலண்டான ஃபேஸ்ல கேக்குற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிவன் சாங். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை, இறைவா இசைத்தமிழ் நீ செய்தரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. ஓகே, ஒரு அல்லாஹ் சாங். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டும் எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட பேசினது ஒரு கப்பலாவே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்க சொன்ன மாதிரி தான். அவர் வந்து ரொம்ப ஹார்ட்ல இருந்து யோசிக்கிற ஒரு பர்சன், நீங்க பிரைன்ல இருந்து யோசிக்கிற ஒரு பர்சனா, அந்த ஒரு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க மேல வச்சிருக்க ஒரு போட்டோ மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது. தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ, தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ், தேங்க்யூ ஃபார் த லவ், அண்ட் தேங்க்யூ ஃபார் இவ்வளோ நேரம் அழகா பேசினதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.